விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டிய முதல் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை நடைபெறல. யாக்கோபு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்றது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க, அது என்ன வார்த்தை நமக்கு சொல்றது பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை எதனால் நீங்க பெற மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழப்படும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, சபையில வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் யாரும் இணைந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்க நீங்க பழக்கமிக்க வேண்டியது அவசியம். நீ ஜெபிச்சாதான் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மையின் முழுமையை பெற முடியும். நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ப்ரே பண்ண முடியும். நீ வேண்டாம், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்க என்னுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வாங்க, என்னை தேடி நீங்க வாங்க, நாமத்தினால உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்து. கர்த்தருடைய வேதம் சொல்லும்படி விடுதலையை வாங்கி தருவது பெரிய விஷயம் அல்ல. விடுதலையை அவனே தனித்து நின்று பெறக்கூடிய அளவிற்காக நீங்கள் அவனை பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். அவனை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா நீ உருவாக்கணும். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை நோக்கி நீ ஊக்கமாய் ஜெபிப்பார். நீ ஜெபிச்சாதான் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நீ ஜெபிக்காம எந்த விதமான நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு வியாதி உன்னை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தராக தேவன் தரக்கூடிய உதவிகளை முழுமையாய் பெற வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஊழியர்களை நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக ஊழியர்களை நீ நம்பணும். என்றாலும் முக்கியமான காரியம், நீயும் கர்த்தரும் நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு மக்களாக நீ பேசும்போது, நீ பேசாம கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு? நீயே கேட்காம நான் உனக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கர்த்தராக தேவன் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஜனங்களை தவறாய் நடத்தக்கூடிய வழி கொடுத்தா கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட வழிநடத்துதல்கள் இருக்கிறது உண்டானால் விசுவாசிகள் எல்லாரும் பலவீனமாய் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் அந்த சபை வளராது. சபை வளர்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்வதை போல கடைசி கால யுத்தத்திலே அவங்களால நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பலவீனமான மக்கள். ஜெபந்தான் ஒரு மனுஷனுக்கு பலம். அந்த பலம் இல்லாத ஒரு மனிதனால் எந்த விதமான காரியத்தையும் இந்த உலகத்திலே சாதிக்கவே முடியாது. ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் நானும் இருப்போம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அனுபவிக்கக்கூடிய வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். உங்க காலத்துக்கு பிறகு அவன் இனி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது யோசிச்சு பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைப்படி, ஒருவேளை கர்த்தராக தேவனுடைய வார்த்தைப்படி ரகசிய வர வந்துருச்சு வச்சுக்கிறார், எல்லா பரிசுத்தவான்களும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். இருக்கக்கூடிய அரைகுறை மக்கள் இருக்கக்கூடிய மக்கள் இனி எப்படி தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும்? அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஏன்னா நீங்கள் நானும் ஜெபிக்கவே அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்களை எந்த காரியங்கள் அவர்கள் நமக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்தால் நீ ஒழுங்கை செய்ய வேண்டாம், நீ என்னுடைய சமூகத்திலே இருந்து உட்காரு, உனக்காக நான் ஜெபித்து விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவனை சோம்பேறியாய் வளர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் வளர்க்கிறார். அவனை ஜெபிக்க வேண்டும். அவன் கர்த்தரோடு பேசட்டும். கர்த்தருடைய மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணரக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவனை உருவாக்க ஆரம்பித்தால் தான் இனி வரக்கூடிய காலங்களில் அவன் பயன்படக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு விசுவாசியாக காணப்பட ஆரம்பிக்கிறது. உருவாக்கப்படாது இருக்கக்கூடிய எந்த விதமான கல்லும் அது விலை போகிறது இல்லை. சாதாரணமான ஒரு கல்லை கூட நீங்க வித்து பாருங்க, அந்த கல்லை யாரும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. இதையே நீங்கள் உருவாக்கி கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த கல் அவ்வளவு தூரம் பிரசிஷாக அல்லது விலையேறப்பட்டதாக மாற்றப்படுகிறது மாதிரி ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படக்கூடியவனுக்கு பலவிதமான தன்மைகளை கர்த்தராக தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது ஒரு உரிமை. கர்த்தரோடு கூட அவனே நேருக்கு நேராக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த உரிமையை நீங்க அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவருடைய நாமத்தினால நீ ஜெபம் பண்ணுங்க. நீ கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீ காத்திரு. தேவன் உன்னோடு கூட பேசுவார் என்கிறதை பற்றி நீங்கள் அவனோடு கூட பேச ஆரம்பித்தால் தான் அவன் பலமுள்ள விசுவாசியாய் உருவாக்கப்படக்கூடிய நாட்கள் ஆரம்பிக்கிறார். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கணும்? பலமுள்ள சந்ததிகளை நீங்கள் உருவாக்கணும். பலவீனமான ஆடுகளை அல்ல,